இரிடியம் மோசடியில் நடிகர் விக்னேஷ் 1,80,00,000 ரூபாயை இழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி நிகழ்ந்தது இந்த மோசடி என்பதை பார்க்கலாம். கிழக்கு சீமையிலே ராமன் அப்துல்லா, பசும்பொன் உட்பட பல திரைப்படங்களில் நடித்தவர் விக்னேஷ். இவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோசடி புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த மோசடி புகார் பல்வேறு தரப்பினரையும் அதிர வைத்திருக்கிறது. சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் இந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது. காவல்துறையில் நடிகர் விக்னேஷ் அளித்துள்ள புகாரில் கிண்டி தொழிற்பேட்டை பகுதியில் தனக்கு சொந்தமான கட்டிடத்தில் உயர் ரக சலூன் கடை ஒன்றை நடத்தி வருவதாகவும், அந்த கடைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சைரன் வாகனத்தில் வாடிக்கையாளராக வந்த ராம் பிரபு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனுமதியோடு ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இரிடியத்தை விற்றதால் தனக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராம் பிரபு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரிடியம் தொழிலில் 5 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 500 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என கூறி தன்னை முதலீடு செய்ய கூறியதாக நடிகர் விக்னேஷ் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பண்ணை வீட்டில் தன்னை போன்ற பல முக்கிய பிரமுகர்களுக்கு கறிவிருந்து வைத்து இரிடியம் விற்பனை தொடர்பாக முதலீடு செய்ய தூண்டியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ள நடிகர் விக்னேஷ், இதனை நம்ப வைப்பதற்காக நட்சத்திர ஹோட்டலில் மாநாடு நடத்தியும் இரிடியம் தொடர்பாக அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தானும் தன் நண்பர்களும் சுமார் 1,81,00,000 ரூபாயை கொடுத்து ஏமாற்றம் அடைந்ததாகவும் புகார் மனுவில் நடிகர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தன்னை போல பல பேர் ராம் பிரபுவிடம் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்போ நான் மட்டுமில்ல, என்ன மாதிரி ஒரு 500-600 பேர் ராம் பிரபுட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. ராம் பிரபு தனிப்பட்ட ஆள் கிடையாது, அவங்க ஒரு டீம் ஒர்க் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே காலையில் ரொம்ப திரட்டலாம் வருது. நீங்கள் வந்துட்டு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா 200 கோடி வரும், 500 கோடி வரும் அப்படின்னு அந்த டைமிங் தகுந்த மாதிரி சொல்கிறாரு. அவரெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே நம்ம இப்போ நானே நடிகர், நானே ஏமாந்துருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. இந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேசுவதற்காக நடிகர் விக்னேஷ் மற்றும் ஆடிட்டர் ஸ்ரீனிவாசன் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பேசலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு விக்னேஷ், எப்படி நடந்தது இந்த மோசடி? அந்த ராம் பிரபுவை எப்படி நீங்க சந்திச்சீங்க? என்ன நடந்தது? நான் ஈக்காட்டுத்தாங்கல்ல வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன். அந்த பியூட்டி பார்லருக்கு வந்துட்டு ராம் பிரபு ஒரு கஸ்டமராக வருவார். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சஃபாரி அழிஞ்ச கன்மேன் செக்யூரிட்டியோட வருவார். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 10 பேர் கூடவே வருவாங்க. ஒரு பியூட்டி பார்லருக்கு இங்கே வர்றதுக்கே அவ்வளோ பேர் பந்தாவாக வருவார். என்னுடைய ஸ்டாஃப்லாம் சொன்னாங்க, சார் இப்போ அடிக்கடி ஒருத்தர் விஐபி வர்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி பர்சன், பெரிய ஆள் அப்படின்னாங்க. அப்புறம் அவரே கேட்டிருக்காரு, இந்த கடை யார்? விக்னேஷ், நடிகர் விக்னேஷ் கடையா? அவர் ஒரு நாளைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு என்ன மீட் பண்ணார். சரி, நானும் ஒரு மீட் பண்ணும்போது அப்போ சொல்லும்போது, நான் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பிஸ்னஸ் மீன் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுடைய அனுமதியோட ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு எனக்கு இரிடியம்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. எனக்கு ஆர்பியில் வந்துட்டு நாங்கள் இராணுவத்துக்கு தேவையான பொருளை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்காக வந்துட்டு எனக்கு லட்சக்கணக்கான கூடி எங்கள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எனக்கு வந்திருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் நான் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு நடிகராக வந்துட்டு பியூட்டி பார்லர் வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அதனால் நான் உங்களை வந்துட்டு இதில் ஒரு பெனிஃபிஷரி ஒரு பார்ட்னராக சேர்க்குறேன், நீங்கள் இப்போ எங்களுக்கு கூட வாங்க அப்படின்னாரு. நான் வந்து உடனே என்ன சார் நான் பண்ணணும், பெனிஃபிஷரி அக்கௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 lakhs கட்டுங்க, 10 lakhs கட்டினா தான் நீங்கள் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் உள்ளுக்குள்ளே வாங்க அப்படின்னாரு. 10 lakhs நான் வந்து யோசிச்சேன், உடனே எப்படி கட்டுறதுன்னு யோசித்தேன். உடனே நான் கட்டிடல. நான் வந்துட்டு நான் அப்படிலாம் நான் ரொம்ப பணம் ஆசைப்பட்டுலாம் போக மாட்டேன். பட் அவங்க விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நம்புற மாதிரியே இருந்துச்சு. அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ உடனடியாக உங்களுடைய ஆர்வத்தை ஈர்க்கிறாங்கன்னா என்னென்ன விஷயங்களை அவங்க முன் வைக்கிறாங்க நம்ப வைக்கிறது? அவங்க வந்துட்டு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும்னு சொல்லலைங்க. என்ன கேட்க, நீங்கள் வந்துட்டு 50-55 படம் நடிச்சுட்டு இன்னும் வந்து கடை வச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்தீங்கன்னா நான் உங்களை வாட்ச் பண்ணேன், நீங்கள் ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கிறீங்க, நீங்களாம் பெரிய ஆளாக வர வேண்டிய இது. அப்போ சொல்கிறேன், சேது படத்துலலாம் நீங்கள் நடித்து மிஸ் ஆகிடுச்சு, நல்லா கேள்விப்பட்டேன், இன்னும் ஃபிட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் நடிகனாக வரணும்,
அதனால் நாங்கள் வந்துட்டு உங்களை பெனிஃபிஷராக சேர்த்துக்கிட்டோம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்கிறது எல்லாமே. நானும் சினிமா படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பூஜை போட்ட ஸ்டில்ஸ்லாம் காட்டினார். அவர் வந்துட்டு ஒரு படம் பூஜை போட்டிருக்காரு, அவர் அந்த ஸ்டில்ஸ்லாம் காட்டினார். நான் நிறையா படங்கள் எடுக்கணும், நம்ம ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நம்ம பண்ணணும், அதுக்கு நீங்களே இன்சார்ஜாக வரணும், சினிமா தெரிஞ்சவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதைவே பூஸ்டப் பண்ணி சொன்னார். இந்த படம் 10 லட்சம் ரூபா கேட்ட உடனே நான் உடனே முடியாது அப்படி தான் சொன்னேன் நான். அப்புறம் வந்துட்டு அவர் பண்ண வீட்டுக்கு எனக்கு வர சொன்னார். நீ அங்கே வாங்க, அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அங்கே கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே நிறைய பிரமுகர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு இராணுவ அதிகாரின்னு சொன்னாங்க, கர்னல், அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் இருந்தாங்க, நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் வெளியூர்லேருந்து நிறைய குரூப்பாக வந்திருந்தாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்குறப்போ நம்புற மாதிரியே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போகும்போதே, அவனுடைய பண்ணை வீட்டுக்கு போகும்போதே செக்யூரிட்டி கன்மேன்லாம் இருப்பாங்க, நாய்கள்லாம் பெரிய பெரிய நாய்களாக வளர்த்துக்கிட்டு உள்ளே போகிறப்போ நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம அப்படி உள்ளே போய் பார்த்தோம்னா எங்கேயுமே ஒரு துளி சந்தேகம் வராது. அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஒரு பெரிய கொஞ்சம் கூட என்னால் சந்தேகமே பட முடியலைங்க. நான் ஒரு நடிகன், இத்தனை படத்தில் நான் வந்துட்டு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருக்கிறேன், அது நமக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது. அங்கே வந்து யாருமே இரிடிங் பற்றி சொல்ல, ஆர்பியில் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்குது இந்தியா கவர்மெண்ட்லேருந்து, எங்கள் மூலிமா இந்தியா கவர்மெண்ட் மூலிமா நம்ம ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கோம், இராணுவத்துக்கான பொருள் கொடுத்துருக்குறோம், அதுக்காக பணம் வந்திருக்குது அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு உடனே சொல்லிடல, அது ரொம்ப பில்டப் பண்ணி சொன்னாங்க. அதனால் நம்ம நம்பிட்டோம். அப்புறம் இங்கே கிண்டியில் வந்துட்டு ஒரு மீட்டிங் கொடுத்தாங்க, அங்கேயும் ஒரு முக்கியமான பிரமுகர்களாக இருந்தாங்க. நம்ம அவங்கெல்லாம் பார்க்கும்போது, ராம் பிரபு பார்த்தாலே வெயிட்டாக இருக்காப்புல, கன்மேனாக இருக்காரு. அவர் நிறைய டாக்குமெண்ட்லாம் காட்டினார். அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு ஒரு லட்சம் கோடி ரிலீஃப் பண்ண மாதிரி ஒரு டாக்குமெண்ட் காட்டினாங்க. அதில் பக்காவாக இந்திய கவர்மெண்ட்டுடைய சீல் முத்திர வச்ச டாக்குமெண்ட்டு. இதுக்கு பணம் செலுத்தினது அவருடைய அக்கவுண்ட்ல செலுத்துனீங்களா? யாருடைய பேர்ல வடிவில் செலுத்துனீங்க? ராம்பூருடைய அக்கவுண்ட்ல தான் செலுத்தினேன். ராம்பூருடைய அக்கௌண்ட் கரூர் வைசா பேங்க்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த அக்கௌண்ட்டு தான் நான் அனுப்பிச்சுட்டேன், ராம்பூருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சுட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு போடும்போது என்னுடைய ஒரு 20 lakhs 21 lakhs அவர் அக்கௌண்ட்டில் போட்டேன். அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னார், கேட்கும் போதெல்லாம் நான் எனக்கு அக்கௌண்ட்டில் வேண்டாங்க, கேஷாக கொடுங்க அப்படி கேஷாக தான் கொடுத்தேன். இப்போ அந்த ஒரு பண்ணை வீட்டில் எல்லாரும் நிறைய பேரை சந்திச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதில் யாருக்குமே ஒரு சந்தேகம் வரவில்லையா? மேடம், இப்போ வந்துட்டு நம்ம வந்து சினிமாவை எவ்வளவோ பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கிறோம், ஒரு துளி சந்தேகம் வராதுங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ பிளானிங், அவ்வளோ ஒரு பார்லருக்கு அவர் வந்ததே உங்களை குறி வைக்கிறதுக்காகன்னு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு என்ன அவர் வந்துட்டு இந்த சதுரங்க வேட்டை சொல்லுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு ஏஜெண்டாகவே குரூப்பே அலையிறாங்க. யார் சினிமாக்காரங்க, அரசியல்வாதிகள், மற்ற யாராவது வெளியில் வர்றாங்க, அவங்களை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க் அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வச்சு நீங்கள் அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இப்போ பார்த்தோம்னா அவருங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே செட்டிங் தான் இருக்குது. எதுவுமே வந்து நேச்சுரலாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு எத்தனையோ கடைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஃப்ளாட் இருக்கிறேனோ அதே ஃப்ளாட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்துட்டாப்புல. நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன், பார்த்தா அவர் இருக்காரு, ராம்பூர் இருக்காரு. என்ன சார் இருக்கிறீங்க? நானும் இப்போ தான் இங்கே தான் வந்திருக்கேன், இங்கே ஒரு சும்மா ஒரு முக்கியமான டிஸ்கஸ்க்கெலாம் நான் இங்கே போய் வந்திருக்கேன். அங்கே ஒரு வீடு எடுத்தார். அங்கே வீடு கொடுத்தவர் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அது வீடு கொடுத்தார். அப்புறம் அவர் வந்து சார் கேட்டார், எப்படி சார் இப்படி வந்தார்? இல்லை அவர் பெரிய ஆள், அவர் சொல்லுவார், அந்த வீடு கொடுத்தவர் இவர் பெரிய ஆளாமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி பர்சனாம நம்ம வீடு கேட்டாங்க, நமக்கு ஒருத்தர் மூலியமாக வந்தாங்க, ஒரு புரோக்கர் மூலியமாக வந்தாங்க, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தா கோயின்சிடென்ட்டு, சரி பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் என்னுடைய கமெண்ட்டுக்கே வந்துட்டார், என்னுடைய இதுலேயே வந்துட்டார். இப்போ நேற்று நீங்கள் பேசுகிறப்ப அப்துல் கலாமோட பேரெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்களே, யார் பயன்படுத்தி? ஆமாம், இது வந்துட்டு அந்த அங்கே இருக்கிறவங்க நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் எல்லாம் மீட் பண்ணோம், நிறைய பேர் முக்கியமான ஆளுகளை மீட் பண்ணோம். அது நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க, எனக்கு சில விஷயங்கள் வேண்டாம். நான் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, அரசியல்வாதிகளும் நான் பார்த்தேன், அவரோட நிறைய அரசியல்வாதிகளையும் நான் பார்த்தேன். நான் சயின்டிஸ்ட்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இருந்தாங்க, தெரிஞ்ச முகங்களும் இருந்தாங்க, பப்ளிக் தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள் இருந்தாங்க. அது வந்துட்டு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு யாரையும் தப்பு சொல்ல முடியாது. சுற்றி இருந்தவங்கலாம் உங்களை மாதிரி பணத்தை இழந்தவர்களா இல்லை அந்த கும்பலை சேர்ந்தவர்களா? அதில் இப்போ ஒரு சில பேர் கும்பலை சேர்ந்தவங்க, ஒரு சிலர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இழந்தவங்க. அந்த இழந்தவங்க வந்துட்டு இப்போ யாருமே வந்துட்டு கேஸ் கொடுக்க பயப்படுறாங்க. எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க, ஏதாவது ஆய்ப்பாங்க செஞ்சுருவாங்களா,
அந்த இழந்தவர்களோட இன்னும் உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அவங்கள்ட்ட பேச முடிஞ்சதா? அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவங்க எல்லாமே ஐயோ நீங்க பண்ணிட்டீங்க, நீ கடவுள் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் இப்போ வரதுக்கு ரெடியாக இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு 6-7 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு நானே பயந்துகிட்டு இருந்தேங்க. நானே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நானே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னுடைய நண்பர் தமீம் தான் கொடுத்தாரு. அவர் தான் அவனை பற்றி ஆதாரங்கள்லாம் திரட்டி இதை கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே இது 5 வருஷமாக இவனை பற்றி கேஸ் கொடுக்குறோன்னு நம்ம கோவிந்தராஜன் ஒருத்தர் 5 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து நரேந்திர மோடி பிரதமர்கிட்ட வந்துட்டு அவார்டு வாங்கினவர், தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு வாங்கினவர். அப்படிப்பட்டவர் அது கொஞ்சம் பணத்தை கொடுத்து மாட்டிட்டார். அவர் போய் கேஸ் கொடுக்கணும்னு போனால் 5 வருஷமாக அவரால் கேஸ் கொடுக்க முடியல. அது காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒரு சிலர் அவங்க சப்போர்ட் பணத்தை கொடுத்து எல்லாமே முடியிடறாப்புல. 5 வருஷமாக கழிச்சு அவர் போய் ட்ரை பண்ணி கிட்ட போய் இது வரைக்கும் உங்க வழக்கு பதியவே இல்லையா? வழக்கு பதிவு இப்பதான் பதிஞ்சிருக்காங்க. இது 5 வருஷமா பதிவு பண்ணல. என்ன செய்யறாங்க அவரை பதிவு விடாமனா? என்னன்னா இவர் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நல்லவர், நீங்க வந்துட்டு பிசினஸ் இருக்காங்க. அந்த போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போலீஸ்காரங்க கூட நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்குறாங்க, உள்ளுக்குள்ள நான் பார்த்துருக்குறேன். அந்த இவரை வந்துட்டு இவர் மேலே பொய் கேஸ் போட்டாங்க. இவர் வந்துட்டு ஜாதி சொல்லி திட்டுறாரு, ஜாதி கோஷ்டி பண்ணுறாரு சொல்லி இவர் மேலே கேஸ் போட்டு இவர் அந்த நல்ல விருது பெற்றதுனால ஊரில் அவ்வளோ ஒரு மரியாதையாக இருந்துச்சு. இவர் ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டார். யார் இந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர். இது மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சார் 10 லட்சம் கொடுங்க சார், ஒரு வாரத்தில் கொடு, ரொம்ப அதிகம் நல்லா சொல்ல மாட்டாங்க, 1 வாரம் 2 வாரம் கண்டெய்னர். ஒரு வாரத்தில் 10 லட்சம் எவ்வளவு ரூபாயா திருப்பி கொடுக்கப்படும்? அதான் நீங்கள் வந்து நீ பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டாக ஆன உடனே ஒரு 10 நாளில் நீங்கள் வந்துட்டு டபுள் மடங்காக வரும், ட்ரிபிள் மடங்காக வரும். உங்களுக்கு என்ன தேவை வருது, உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்பாங்க. இல்லைங்க எனக்கு வந்துட்டு எதுவுமே வேண்டாங்க, நான் ஒரு போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் டபுளாக கேட்பாங்க, ட்ரிபிளாக. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் பெனிஃபிஷரி நாங்கள் செலக்ட் பண்ணுறது எல்லாமே நல்ல பர்சனை தான் தேடிட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் ஒருத்தர் நல்ல பர்சன். அதனால் உங்களை பெனிஃபிஷரி ஆக்குறோம். உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும் நாங்கள் பண்ணுறோம். அமௌண்ட் நிறையா வந்துருக்குது. ஏன்னா ஒரே ஆளுக்கு வந்துட்டு இந்த பணம் போய் சேரக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின் நாங்கள் இது மாதிரி உங்களை மாதிரி 200-300 பேர் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டில் வேணும். அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுறோம், உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டி வந்துருவாங்க. பேங்க்காரங்க பணம் வச்சிருக்கிற எல்லாரையும் மூளை செலவை செய்யறதா அவங்களுடைய முதல் வேலையா? ஆசையை காட்டி மூளை செலவு பண்றதா உங்களுடைய கணிப்பின்படி இது வரைக்கும் மொத்தமா சேர்த்து எவ்வளவு ரூபாய் அந்த ராம் பிரபு மோசடி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 பேர் அவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25 லட்சம் இருக்குங்க. 25 லட்சத்து 3 கோடி 4 5 கோடி 10 கோடி கொடுத்தவங்களாம் இருக்காங்க. இது மாதிரி இவங்க வந்துட்டு பெரிய ஆள்கிட்ட யார்கிட்ட பெரிய விவரமான பேக்ரவுண்ட் உள்ளவங்ககிட்ட போக மாட்டாங்க. நான் என்கிட்ட வந்து சொல்லும் போது ஒரு டைமில் வந்துட்டு பணம் வேணும், எனக்கு ரொம்ப பணம் இவங்க என்ன தெரியுமா ஒவ்வொரு டைம் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி இன்னும் 10 நாளில் இந்த 10 லட்சம் கொடுத்தோன்னா 10 வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம 10 லட்சம் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி சீட்டு விளையாடும்போது கேம்லையில் போடுறோம், அந்த விட்டதை பிடிக்கணும் அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு முறையாவது நமக்கு லாபம் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இரிடியம் மோசடி போன்று மேலும் பல மோசடிகளும் அவ்வப்போது நிகழ்கின்றன. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிமாறன். பல்வேறு மோசடி சம்பவங்களின் தொகுப்பா சதுரங்க வேட்டை படத்தை சொல்லலாம். படத்தில் காட்டினாங்க அப்படின்றத தாண்டி அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததை தான் படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க. பலரின் பாராட்டுகளை பெற்றது. ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிறகும் தொடர்ச்சியாக மோசடி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சிவப்பு பாதரசம்னு ஒரு பாதரசம் இருக்கு, தீராத நோய்களுக்கெல்லாம் இது மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு குழு 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. ஆனால் உலோகப்பட்டியில் சிவப்பு பாதரசம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு காவல்துறையினர் அடித்து சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சம்பவம் கோவையில் கிணத்துக்கடவு அப்படின்ற பகுதியில் நடந்திருக்கு. அதாவது 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டி என்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து 10 லட்சத்துக்கே அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியினரை ஒரு குழு வந்து ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் புகார் கொடுத்தாங்க, 3 பேரை கைது பண்ணாங்க, அதெல்லாம் அடுத்த கதை. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இது போன்ற மோசடி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இயற்கை விவசாயம் செஞ்சு நிறைய லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களில் பல விவசாயிகள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கிரிப்டோ கரன்சியில் அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த ஒரு பெண் கிட்ட நிறைய பணம் வசூல் பண்ணி ஏமாத்திருக்காங்க. இதில் ஒரு பெண்ணை மட்டும் ஆசை வார்த்தை கூறி ஏமாத்தலை, அவங்க மூலமாக அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் கிட்டலாம் பணத்தை வசூல் செஞ்சு ஏமாத்திட்டு அவங்க வந்து மாயமாக மறைஞ்சு போயிருக்காங்க. தொடர்ச்சியாக காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க, இது மாதிரி நிறைய மோசடிகள்லாம் நடக்குது, நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
தொடர்ந்து பலவிதமான மோசடிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. திரு ஸ்ரீனிவாசன் சார், விவசாயிகள்ல இருந்து பணம் படைத்தவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஏமாற்றுகின்ற கும்பல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? 1890களில் பொன்சி ஸ்கீம்னு இப்போ பேசுகிறோமே, அந்த பொன்சின்ற நபர் தான் முதல்ல உருவாக்கினார். அதற்கு முன்பு லேடிஸ் டெபாசிட்னு ஒன்று சிறிய அளவில் நடந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பொன்சி என்பவர் உருவாக்கியது தான் இந்த பணம் சம்பந்தமான மோசடி. அதாவது 10 பேர்கிட்ட பணம் வாங்கி அதன் மூலமாக ஆசையை உருவாக்கி 50 பேரிடமிருந்து வருகின்ற பணத்தை முதல் 10 பேருக்கு கொடுத்துருவாங்க. விக்னேஷ் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு அர்ஜென்ட்டாக பணம் வேணும் 10 நாளில் கொடுத்துட்றோன்னு கேட்டது இதற்கு முன்பு பணம் கொடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக. அப்போ தான் அந்த நம்பிக்கை சரடு ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் பிறகு பிரம்மாண்டமாக சொல்லக்கூடியதுன்றது பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவரை அந்த கவர்மெண்ட்டு தனக்கு இருக்கக்கூடிய பண முடை காரணமாக விற்கிறது என்று அமெரிக்காவில் ஒருத்தர்கிட்ட வித்துடுறாங்க. இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருப்பதனால வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மறைமுக போர்வை. 3வது வகையாக ஈமு கோழியை சொல்லலாம். ஈமு கோழி என்ன விதமான பயன்பாட்டை தரும்னே தெரியாமல் நம்ம உள்ளே போயிட்டோம். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அது காஸ்மெட்டிக்ஸுக்கு பயன்படுது, அதனுடைய ஃபேட்டு கண்டென்ட் குறைவுன்னாங்க. ஆனால் எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு பிரியாணி தயாரிப்பதற்கு உண்டான மட்டன் இதிலிருந்து கிடைக்கும், அல்லது இதனுடைய இறைச்சியை பயன்படுத்த முடியும், அதனால் ஒரு பெரிய வியாபாரம் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஃப்ளைட் பை நைட்டுன்னு ஃபைனான்ஸில் சொல்லுவாங்க. அதாவது பணத்தை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக ஓடி விடுவது ஃப்ளைட் பை நைட்டுன்னு. ஆனால் இங்கே ஒரு பெரிய முரண் என்னென்னா, ஆக்சிமொரான் என்ன அப்படின்னா, இந்த ஈமுங்கிறது நான் ஃப்ளைட் பேர்டு, அதாவது பறக்க முடியாது, நெருப்பு கோழி வகை, பறக்க முடியாத ஒன்று. ஆனால் அதை வச்சுக்கிட்டே அவங்க பறந்துட்டாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடியது மணி செயின். மணி செயின் என்பது நீங்கள் 4 பேர்கிட்டக்க 250 ரூபா 250 ரூபா வாங்குங்க, அதை நீங்கள் வச்சுக்கங்க, எனக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க, அதுக்கு அடுத்து வர தொகையில் பங்கு பிரிக்கலாம்னு சொல்லி முதல் லெவலில் நான் போட்ட பணத்தை ஒரு வாரம் 2 வாரத்தில் எடுத்துருவேன். ஆனால் வெளி வட்டத்தில் விளிம்பில் இருக்கிற வட்டத்தில் இருக்கிறவங்க பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் ஓடும். இப்படித்தான் பல ஸ்கீம்ஸுக்கு வந்திருக்கு. இப்பொழுது நாமே ஒரு சின்ன கருத்து மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டே வரும்பொழுது இரிடியம்னு சொல்கிறாங்க. இரிடியத்தை என்ன சொல்லுவாங்க, கோபுர கலசம் இருக்குது, அதுக்கு அரிசியை ஈர்க்கிற சக்தி இருக்கும்பாங்க. ஆனால் இரும்பு பொடியை துகளை அரிசியோடு கலந்து அதை வைத்து அதற்கு பக்கத்தில் இந்த கலசத்தை வைப்பாங்க. கலசத்துக்குள்ளே மேக்னெட்டு தான் இருக்கும். கலசத்தினுடைய தங்கப்பகுதிக்கு எந்த இதுவும் இருக்கு. இந்த மேக்னெட்டு இந்த அரிசியில் இருக்கக்கூடிய இரும்பு துகளை இழுக்கும். அது ஏதோ ஒரு வசீகர சக்தி இருக்குன்னு நினச்சி நம்ம இந்த சிவப்பு பாதரசம் மாதிரி அதை வாங்கிடுவோம். இரிடியம் என்று பார்க்கக்கூடாது. ஐயா அவர்கள் விக்னேஷ் ஐயா விளக்குகின்ற பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க. ஆஸ்திரேலியா கூட எங்களுக்கு இருக்கிற அரசாங்கத்தின் மூலமாக நடந்திருக்கிற பரிவர்த்தனைன்னு சொன்னாங்க. இங்கே தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் கூட நமக்கு சதுரங்க வேட்டை படம் ஞாபகத்துக்கு வந்துடும், நாம் சுதாரிச்சிருவோம். அவங்க இந்த மாதிரி யுக்திகளெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. 2 அரசுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பரிவர்த்தனையில் நாங்கள் இன்டர்மீடியராக முகவராக செயல்படுறதுனால எங்களுக்கு பல கோடி வருதுன்னு சொல்லுவாங்க. அங்கு தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற முறை, இந்த மாதிரி ஒரு கூட்டம், அங்கு தெரிந்த நபர்கள் அல்லது பிரபலமாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் வந்திருப்பது, அவங்கெல்லாம் ஒரு தொகை போட்டிருக்கலாம், நாம் அது அதிகமாக போட்டிருப்போம், அவங்கள முன்வைத்து நம்மிடமிருந்து வாங்கி விடுகிறார்கள். இப்போ இதில் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பிச்சிருக்கோம்னு சொன்னால் இந்த வங்கி கணக்கு எப்படி தொடங்கப்பட்டது, இதனுடைய ஆதாரம் என்ன, அந்த இடத்துல போய் வங்கி கணக்கு தொடங்கினோடனே அந்த வீட்டில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களா, இவையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் மக்கள் குறுகிய காலத்தில் மிக அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வழிகள் இருக்கின்றனவா? ஒரு நல்ல திரைப்படம், மிகப்பெரிய நடிகர் நடிக்கிறார், 6 மாதம் ஷூட்டிங், உடனே விற்பனையாகி விடுகிறது, அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலாம். இது எல்லாமே நல்லபடியாக நடந்தால் அதில் ஒரு லாபம் கிடைக்கலாம். அது ஒரு வியாபாரம். 6 மாதத்தில் ஷூட்டு முடிஞ்சிடுறது, அது ஒரு ப்ராடக்ட்டு, உலகளாவிய வியாபாரம், அதில் லாபம் கிடைக்கலாம். ஆனால் மற்ற முறைகளில் இவ்வளவு வேகமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நாம் எதுக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஈமு கோழிக்கு முழிச்சுக்கிட்டோம், இரிடியத்துக்கும் முழிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்
டிஃபென்ஸ் மூலமா நடந்திருக்கிற ஒரு பரிவர்த்தனைன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டா நம்ம எங்க போய் வெரிஃபை பண்றது? அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப ஒரு நபர், ஒரு மோசடி செய்யக்கூடிய நபர் இந்த மாதிரி சொல்றாருன்னா நமக்கு முதலிலேயே அவர் மோசடி நபர்னு தெரியாது, நாமும் பணம் பெருக்க வேண்டும்ங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்போம். இதை யாரிடம் சென்று விசாரிப்பது? இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும். நான் ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அவங்க சுதாரிச்சாங்க அப்படின்னா அப்பவே நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு சந்தேகம் வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க நகர்ந்துருவாங்க. ஆனால் அது வரையில் அவர்களுடைய டீம் ஒர்க்கும் அவர்களுடைய பதறாமல் அந்த நடவடிக்கைகளை செய்வதும் ரொம்ப ரிகர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம டிஸ்கஷனை கூப்பிடுறாங்க, இவ்வளோ ரூபா போட்டிங்கன்னா இவ்வளோ ரூபா வரும்னு சொல்கிறாங்க. காலகட்டம், அதாவது 1 மாதத்திலேயே 3 பங்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் 1000 ரூபா போடுங்க, உங்களுக்கு 2000 ரூபா கிடைக்கும்னு சொன்னால் அது வேறு விஷயம். நீங்கள் 1 கோடி ரூபா போடுங்க, 2 கோடி ரூபா வரும் அப்படின்னா நாம் கொஞ்சம் ஜாகிரதையோட 4 பேரோடு நான் கலந்து ஆலோசித்து விட்டு வருகிறேன் அல்லது என்னுடைய லாயரை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பம்மினால் அந்த டிரான்சாக்ஷன் தவறான ஒன்று. திரு விக்னேஷ், நீங்க வழக்கறிஞர்கள் யாரையும் நாடுனீங்களா இல்ல சேர்றதுக்கு முன்னாடி? இப்போ நான் வந்துட்டு இப்போ மதுரையில் வந்துட்டு வழக்கறிஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுக்கப்புறம் இல்ல பிறகு சொல்லல, முதல்ல கேக்குறேன். இல்லைங்க, 10 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு வேணும்னு கேட்டா உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல, அதனால நீங்க யாரையும் இப்போ அது மாதிரி ஒரு சின்ன டவுட் கூட நமக்கு வராதுங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. அப்படி நம்ம போறோம்னா, சார் இங்க பாருங்க, நான் இது உங்களுக்கு தான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கிறேன், வேற யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா நீங்க வந்துட்டு ரகசிய தகவல் மாதிரியே அவங்க சொல்லி, ஆமா இதை வந்துட்டு வெளியே யாரும் சொல்ல, உங்க மிஸ்ஸஸ் கூட சொல்லாதீங்க, ஒரு 10 நாள்ல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், அதனால யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, ரொம்ப சீக்கிரட்டா பண்ணுங்க, இது ரொம்ப பெரிய விஷயம், உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் நீ மிஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்மளை அப்படியே கவர் பண்ணி பிரெயின் அப்படியே மெஸ்மரிசம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே 10 நாள் தான் சொல்றாரு, இத்தனை நாளாக வந்துட்டு இருக்காரு, இத்தனை நாளாக பண்ணுறாரு, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்காரு, இவ்வளோ தூரம் பண்ண வீட்டெல்லாம் போய் காட்டியிருக்காரு, எல்லாமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, எப்படி 10 லட்சத்தை வச்சுட்டு ஓடி போயிருப்பாரா, ஏமாத்திடுவாரா, நான் 10 லட்சம் போட்டு இருக்குது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதே மாதிரி என்ன மாதிரியே எல்லாத்துக்கிட்டும் சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பாருங்க, அங்கே வருவாங்க பண்ணைக்கு, நீங்கள் வந்துட்டு யார்கிட்டும் பேசாதீங்க, ரொம்ப இதை டீசெண்டாக நடந்துக்குங்க, ஏன்னா இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறோம், முக்கியமானவங்களுக்கு இதில் யாருக்கு சான்ஸ் கிடைக்குன்னு தெரியாது, அதனால் நீங்கள் போய் எல்லாமே இதை பற்றி வெளியே அங்கே போய் யார்ட்டும் பேசாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிடா வெட்டி பெரிய விருந்து, பெரிய தடபுடலாம் விருந்துலாம் வைப்பார். அங்கே விற்கிறப்போ பணத்தை கவர்றதுக்காக பலவிதமான விருந்துகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள்ல இருந்து காவல்துறையில இருந்து எல்லாருமே இதுல இருக்கிறது. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல இப்போ வந்துட்டு என்ன தெரியுமாங்க, இதை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு சினிமா நடிச்சுக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு உலக நாலேஜ் இருக்குது, நானே என்னை ஏமாற்றி எடுத்து பணத்தை வாங்கியிருக்காங்க. நான் இப்போ இந்த இன்சிடென்ட்ல நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, மக்களாகிய நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம என்ன உழைச்சி சம்பாதிக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு சொந்தமானது, அதுக்கு மட்டும்தான் உண்மையான நமக்கு சம்பளம் கிடைக்கும். அதை மீறி உனக்கு டபுளாக தரேன், 2 இன்ட்ரெஸ்ட் அதிகமாக 10 ரூபா தரேன், 20 ரூபா போட்டு தரேன், வேறு எந்த மாதிரியான ஆசை வார்த்தை பண்ணாலும் நீங்கள் ஏமாந்துறீங்க, எல்லாருமே பொய். இப்போ இதுக்கப்புறம் நான் நெட்லாம் சர்ச்சை பண்ணும்போது எத்தனையோ இப்போ இந்த சேகப்பு பாதரசன் சொல்கிறாங்க, விவசாயம் சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய பேர் உள்ள வந்து மக்களை ஏமாத்துறாங்க. இவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே அடித்தட்ட மக்களும் நடுத்தர மக்களும் தான் இந்த ஏமாத்துறவங்க, பெரிய ஆள் யாரும் ஏமாறுறது இல்லை. அதனால இந்த நடுத்தர மக்கள் கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. உங்களை ஆசை கட்டி முயற்சி பண்ணுறதுக்காக எல்லாருமே இருப்பாங்க, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. எல்லாமே மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் விட இன்னொன்று, இந்த தப்பான பேர் வழிகளுக்கு நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய காவல்துறையிலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, தெரிஞ்சும் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தர் அப்படி சொன்னாங்கன்னா அவனை வந்து முளையிலேயே கிள்ளி போட்டுறணும், இல்லைன்னா அது சமுதாயத்துக்கு கெடுதல், மக்களுக்கு கெடுதல். அதனால் இந்த காவல்துறைக்கு ரொம்ப நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்களுடைய பொறுப்பு ரொம்ப மிக மிக முக்கியமான பொறுப்பு. அது நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க கொடுத்திருக்கிற அந்த புகாரானது நிச்சயம் பல பேரை இதிலிருந்து மீட்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த இரிடியம் மோசடி குறித்து மக்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். மோஸ்ட்லி அதை சேட்டலைட்ஸில் யூஸ் பண்ணுறதா இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேரஸ்டான மெட்டீரியலை ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வாங்கி
எப்படி விற்க முடியும்? ஸோ இது ஒரு அப்பட்டமான ஒரு ஏமாத்து வேலை தான். இவங்க ஏமாத்துற மாதிரி நடவடிக்கை, ஏமாறுற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இது என்னோட இது 1,80,00,000 சாதாரண விஷயம் இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்கிறனால அந்த இது பண்ணார். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அந்த இரிடியம் வந்து இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக வாங்குறதே மூலம் தப்பு. அது வந்து நம்ம போலீஸில் உடனே அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். சட்டப்படி உள்ளதை மட்டும் வாங்கணும். இந்த மாதிரி எதிரான சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. போலீஸை நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இது சரிதானா நம்ம செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் வாங்கணும். சதுரங்க வேட்டை இந்த மாதிரி சில படங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இப்படியே எல்லாட்டையும் ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னு சொல்லி எவ்வளவோ காலமாக அந்த பழமொழியை சொல்லிக்கிட்டு தான் வராங்க. ஆனால் இவங்களாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரில. ஸ்ரீனிவாசன் சார், இப்போ இரிடியம்ங்கிற வார்த்தையை முதல்லையே பயன்படுத்தி இருந்தா நடிகர் விக்னேஷ் வந்து அங்கேயே எச்சரிக்கையா இருந்திருப்பார். ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தல, வேற முறையில இந்த மோசடி நடைபெற்று இருக்குது. அப்ப அந்த ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்ன பொழுதே நாம் உஷாரா இருந்திருக்கணுமோ? ஆமாம், அதுதான் செய்திருக்கணும். நடிகர் விக்னேஷ் அவர்கள் இதை சம்பந்தமாக இங்கு வந்து பேசியிருப்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா விளம்பரத்தில் வந்து செலிபிரிட்டி டெஸ்டிமோனியல்னு ஒன்று உண்டு. அதாவது பிரபலமாக இருக்கக்கூடியவர், நான் இந்த பொருளை பயன்படுத்துகிறேன் அதனால் எனக்கு இந்த நன்மைன்றதுக்கு செலிபிரிட்டி டெஸ்டிமோனியல்னு பேர். அந்த மாதிரி ஒரு எதிர்மறை மேட்டருக்கு ஒரு நபர் முன் வந்து மக்களுக்காக இது தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சமூக பொறுப்போடு வந்து சொல்லியிருப்பதை நான் பாராட்டுகிறேன். இரிடியம் என்ற வார்த்தையினாலேயே அவர் நகர்த்தப்படவில்லை என்று புரிகிறது. இவர் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் வரக்கூடிய லாபம், அப்படி ஒரு ஏற்றுமதியில் ஒரு லாபம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் உங்களுக்கு ஒரு பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது கூட நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எபிசோடில் நாம் தெரிந்து கொள்வது. இந்த மாதிரியான மோசடி கும்பல்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசு இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அரங்கத்திற்கு வந்த இருவருக்கும் நன்றி.